இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் இட்லி செய்வது எப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். பன்னீர் இட்லி செய்வதற்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 போட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கட்டும், நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சியும் பூண்டோ பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிக்குங்க. வதங்கினோடனே 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. 1 ஸ்பூன் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிக்குங்க. பொடியாக நறுக்குனா பன்னீரை போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதக்கிக்குங்க. அந்த கிரேவி கூட நல்லா அந்த பன்னீர் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிங்க போதும். தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் செய்துக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி குண்டானில் இட்லி மாவில் பாதி கரண்டி இட்லி மாவு ஊற்றிக்குங்க. அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவு அந்த பன்னீர் எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்குங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு முதல்ல ஊற்றிக்குங்க. அதுக்கு மேலே பன்னீர் கிரேவி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்குங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் மூடிடுங்க. மூடிட்டு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் வெந்து போச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இட்லியை. பன்னீர் இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.